மீனாட்சி சொக்கநாதர் திருமணத்தின் போது பாண்டி நாட்டு உணவுகள் அனைத்தையும் ஒரு சிலரே சாப்பிட்டு முடித்து விட்டார். அப்போது சிவபெருமான் தன் பூத கணங்களில் ஒருவரான குண்டோதரனை அழைத்து மீதமுள்ள உணவை உண்ணச் சொன்னார். குண்டோதரன் அங்கிருந்த மலை போன்ற அன்ன குவியல்கள், குழம்பு வகைகளை நொடி பொழுதில் உண்டு முடித்தான். ஆனாலும் அவன் பசி அடங்கவில்லை. பசிக்கிறது என்று கத்தினான். பசி அடங்கியதும் கடும் தாகம் எடுத்தது. மதுரையில் இருந்த அனைத்து நீர்நிலைகளையும் குடித்தும் அவன் தாகம் தீரவில்லை. அவன் தாகம் தீர்க்க சிவபெருமான் தன் சடாமுடியில் இருந்த கங்கையை நோக்கி வைகையே வருக என ஆணையிட்டார். சிவனின் கையில் இருந்த பெருகி வந்த நதியே வைகையாகும். மதுரை மீனாட்சி சொக்கநாதர் திருமணத்தில் வந்த அனைவருக்கும் அறுசுவை உணவு அளிக்கப்பட்டது. ஒரு பூதகணத்தின் பசி கூட அங்கே புறக்கணிக்கப்படவில்லை. யாரையும் பசியோடு அனுப்பக்கூடாது என்ற தமிழர்களின் உன்னத விருந்தோம்பல் பண்பினை இந்த திருவிளையாடல் கதை அழகாக உணர்த்துகிறது.